டேய் 2.8ல 7th சம்மு. இதுக்கு சில நோட் குறிப்பு தெரியணும்டா தம்பி. குறிப்பு தெரியணும். என்ன குறிப்பு தெரியணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு வச்சுக்கவேன். டேய் கவனிச்சுக்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. இதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இதை கூட்டினோம்னா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் என்னது? 0ன்னு அர்த்தம். கொஞ்சம் கவனி சொல்றத. டேய் சொல்றத கவனின்னா கவனிக்கணும். ஏதோ வேற ஏதோ சொல்ல வர்றோம்ட்டு. இது கியூப்னா என்னடா அர்த்தம்? 3. இங்க என்ன எழுதிருக்கேன்னு பாரு. தெரியுதா சொல்றது? புரியுதான்னு பார்த்து. கியூப்னா 2 எழுதியிருக்கான். அப்போ 1 குறைச்சு எழுதியிருக்கோம். தெரியுதா? அப்ப இந்த கணக்கை பொறுத்த மட்டும் நல்லா கவனி. இந்த கணக்குல ராஜா, இந்த கணக்குல கொடுத்துருக்கு பாரு. சம்மேஷன் கொடுத்து என்ன கொடுத்துருக்கு? இந்த இப்படி சம்மேஷன் கொடுத்து k ஈக்குவல் டு 1 to என்ன கொடுத்துருக்குடா? சரியா சொல்றது? அப்ப நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, கெஸ் பண்ணி பாரு. 1 ஒமேகா ஸ்கொயர் இப்படியே வர்றோம். ஒமேகா போர் என்னடா வரும்? ரைட் ஹேண்ட் பாரு சொல்றது. இதுல இருந்து வருது. ஆனா 1ல இருந்து 8 போட்டிருக்கான். இது நான் சேர்த்திருக்கேன். அதுல இருந்தா எழுதியிருக்கான் 1 2 3 4ன்னு. சொல்றத கவனிச்சுக்கடா. 1ல இருந்து 8டா. ஏய் கவனி. 1ல இருந்து 8. இந்த ஆருக்கு 1 2 3 மேல போயிட்டே இருக்கு 8. ஆனா முன்னாடி என்ன சேர்ந்துருக்கு? 1 சேர்ந்துருக்கு. இப்ப இதுக்கு நான் எழுதுனா சென்டென்ஸ் எழுதுனா இது மாதிரி சென்டென்ஸ் எழுதுனா எப்படி எழுத? இதுக்கு எழுதியிருக்கேன். இந்த இடத்துல 1 ஒமேகா ஸ்கொயர் எழுதியிருக்கேன். அப்ப என்ன யூனிட்டி எழுதியிருக்கோம்? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு எழுதியிருக்கோம். இங்க 8 இருக்கு. அப்ப என்ன எழுத? 9th ரூட் ஆஃப் யூனிட்டின்னு எழுதணும். சொல்ற புரியுதான்னு பாத்துக்க. we know that எழுதி 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. சொல்றது புரியுதா? இதை வச்சு நான் இங்க எழுதுறேன் 9th ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லா ஆன்சர்ல வரணும். கவனி. 9th ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்றதுக்கு அர்த்தம் 1 ஒமேகா ஸ்கொயர் அப் டு அப்படின்னு எழுதி ஒமேகா பவர் என்ன வந்துடும்டா? 8 வரும். சம் ஆஃப் ரூட்ஸ்னு எழுதுனோம்னா இது ஃபுல்லா ஆட் பண்ணா என்ன வரும்? 0ன்னு அர்த்தம். அதை நான் இப்படி எழுதுறேன். புரியுதான்னு பார்த்துக்க. சம்மேஷன். சரியா சொல்றது? k ஈக்குவல் டு 1 to 8. சாரி 0 to 8. k ஈக்குவல் டு 0 to 8. இது 1டா. எக்ஸ்ட்ரா 1 சேர்த்துருக்கோம். தெரியுதா? என்ன சேர்த்துருக்கோம்? அந்த 1 இப்படி எழுதலாமான்னு பாரு. இப்போ எழுதலாம்ல. அதனால சொல்றேன். இந்த 1 ஒமேகா பவர் 0ன்னு எழுதலாம். அதனால எதுல இருந்து கொடுத்துருக்கேன்னு பாரு. 0ல இருந்து கொடுத்துருக்கேன். ஒமேகா பவர் 8 அப்படின்ட்டு. இந்த உள்ள கொடுத்துருக்கான் பாரு. அப்படியே எழுதுறேன். cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 பார்த்துக்க ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதணும். சாரி, சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? 0வாடா? என்னது 0? சம் ஆஃப் ரூட்னா 0 தானே கூட்டினா? புரியுதான்னு பார்த்துக்க மணி. இதுல இருந்தா கணக்கு ஸ்டார்டிங். சொல்யூஷன். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா ஸ்கொயர் வரைக்கும் எழுதியிருக்கோம். 9th ரூட் ஆஃப் யூனிட்டினா எது வரைக்கும் எழுதுறோம்? 8th வரைக்கும் எழுதுறோம். அப்ப நான் இதை எழுதுனேன்னா சம்மேஷன் போட்டு எழுதுனோம்னா இந்த 1க்கு பதிலா தெரிஞ்சுக்க ஒமேகா பவர் என்ன இருக்கும்? அப்ப 0ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு. அப்ப 0ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு. அந்த உள்ள உள்ளதை எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இந்த சிம்பிளுக்கு பேரு சம் ஆஃப்னு அர்த்தம். சம்மேஷன் கொடுத்துருக்கு. அது பேர் சம் ஆஃப்னு அர்த்தம். ஆன்சர் என்னது? 0. ரைட்டு. இப்போ நான் இதை உடைக்க போறேன் அப்படின்னா இதை பிரிக்க போறேன். இதை பிரிக்க போறேன் அப்படின்னா இந்த இப்படி எழுதுறேன். k ஈக்குவல் டு 1 to 8. இது அப்படியே உள்ள எழுதுறோம். 0ன்னு எழுதுறோம். cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 எழுதிட்டேன். இதுல 1ல இருந்து 8 எழுதியிருக்கேன். ஏதோ ஒன்று விட்டுருக்கேன்ல. என்ன விட்டுருக்கேன்? 0ல இருந்து 8 எழுதிருந்துச்சுல. இங்க என்ன எழுதியிருக்கேன் பாரு. கொஸ்டினுக்காண்டி எழுதியிருக்கேன். கொஸ்டினை பாரு. இந்தா 1 to 8. அப்ப ஏதோ ஒன்று விட்டுருக்கோம். முன்னாடி என்ன விட்டுருக்கோம்? 0 விட்டுருக்கோம். சரியா சொல்றது? அப்ப 0 விட்டுருக்கோம்னா இந்த இடத்துல என்ன 1 வரும்? 1 தானே ஃபர்ஸ்ட்ல உள்ள தானே விட்டுருக்கேன்.
தெரியுதா தெரியலையா? இந்தா இந்த ஒன்று எங்க இருக்கு? இந்த ஒன்று தெரியுதா தெரியலையா சொல்றது? இதுல உள்ள ஆன்சர் தான் இது. இதுக்கு உள்ளதான் இது மாதிரி. அப்ப எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு இதுல? +1. இந்த +1 அங்கிட்டு போனா என்ன? அவ்வளவுதான் ஆன்சர். சொல்றத புரிஞ்சுக்கிறதான் கஷ்டம். கணக்கு சின்ன கணக்கு. இதுக்கு தான் இவ்வளவு வைக்க போறா அப்படின்னு பார்க்கணும். ஆன்சர் வந்து -1. அவ்வளவுதான். இவ்வளவுதான்டா கணக்கு. ஆனா புரிஞ்சுக்கிறணும்டாமா தம்பி. மேல உள்ளது நோட்ஸ் மாதிரி நினைச்சுக்க. 1 ω²னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. 3 ஆட் பண்ணோம்னா 0. அது மாதிரி. அதே மாதிரி 9th ரூட் ஆஃப் யூனிட்டினா 1ல இருந்து 8 வரைக்கும் வரணும். 1 ω² அப்படியே வரணும். ஆனா கொஸ்டின்ல 1ல இருந்து என்ன கொடுத்துருக்கு? 8. இந்த 1 8ன்றது வேற பவர். இந்த மேல உள்ளது. அப்ப எக்ஸ்ட்ரா இங்க முன்னாடி உள்ள 1 வந்து நான் எடுத்துறணும்னா இந்த எழுதியிருக்கேன் பாரு. 0 to 8ல இருந்து எழுதியிருக்கேன் ஆன்சரு. இங்கனக்குள்ள எழுதி என்ன எழுதியிருக்கேன் பாரு. 1 to 8. அப்ப முன்னாடி ஒரு நம்பர் விட்டுருக்கோம். என்ன நம்பர் விட்டுருக்கோம்? ω/0. அதெல்லாம் என்னது? 1. இந்த 1 தான் அங்கே கொண்டு போறேன். அவ்வளவுதான் ஆன்சர். இந்த வந்துருச்சு பாரு. புரியுதா? அப்ப நான் எடுத்து செஞ்சது எதை எடுத்து செஞ்சிருக்கேன் அப்படின்னு பாத்துக்கோ. எதை எடுத்து செஞ்சிருக்கோம்? 9th ரூட் ஆஃப் யூனிட்னு எடுத்து செஞ்சிருக்கோம். இந்த இடத்துக்கு வித்தியாசம் இருக்கு பாத்துக்க. இதுல 0 to 8 போட்டிருக்கேன். அடுத்து என்ன செஞ்சிருக்கேன் பாரு. 0 to 8 போட்டிருக்கோம்டா. 9th அப்படித்தானே அர்த்தம். 9th 0 சேர்ந்தா தானே 9 வரும். அதனால போட்டு அடுத்து கீழே இறக்கையில பாத்துக்க. 0 to 8 போடல. என்ன போட்டிருக்கேன்? 1 to 8 கொஸ்டின்ல உள்ளது போட்டிருக்கேன் பாரு. அப்ப முன்னாடி என்னமோ சேர்த்திருக்கேன். என்ன சேர்த்திருக்கேன்? அந்த ஒண்ணு அங்கிட்டு போனா என்ன ஆயிரும்? புரியுதான்னு பாத்துக்க. சிம்பிளா இருக்கணும். பார்த்து பொறுமையா செஞ்சுக்க. 2.8ல 4th சம். டேய் கவனிச்சுக்க. மணி இதை எடுத்து கணக்கை கொண்டு வரணும். சொல்யூஷன் போட்டுக்க. 2 cos α ஈக்குவல் டு x plus 1/x அப்படின்னு எடுத்துக்க. அதே மாதிரி இதை எடுத்துக்கோ. இந்த சைடு 2 cos β ஈக்குவல் டு y plus 1/y. அம்மா திருப்பி சொல்றதை காதுல கேட்டுக்க. டே தம்பி காதுல வாங்கிக்க. இதுக்கு இடையில சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அது சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. டைரக்டா வந்து ஆன்சர் எடுப்பாங்க. சொல்றத காதுல வாங்கிக்க. சொல்றத கேட்கணும். இந்த இடத்துல வந்து நான் ஆன்சர் மட்டும் எடுக்கிறேன். x is equal to cos α plus I sin ஆல்பான்னு எடுத்துக்கிடுவாங்க. ஆல்பா கணக்கு. சாரி பீட்டாவை ஆல்பாவை பார்த்துக்க. ஆல்பா தானே? ரைட். ஆல்பா இப்படி எடுத்துக்கிறேன். இந்த கணக்கை பொறுத்த மட்டும் y ஈக்குவல் டு cos β plus I sin βன்னு எடுத்துக்கிறேன். நான் இந்த இடையில ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கேன். எதுக்கு விட்டு வச்சிருக்கேன்னா இது எப்படி வந்துச்சுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது சொல்றதுக்காண்டி. ஆனால் கல்கி அஜித் அந்த கொஸ்டினுக்கு இது எழுதுனா போதும். ஏன்னா இதுக்கு இடையில உள்ளதுனா மார்க் கிடையாது. ஆனா எப்படி வந்துச்சுன்னு கேப்பிய, அதனால சொல்றேன். இந்த கேப் அப்புறம் ஃபில்அப் பண்ணிக்கிறோம். முதல்ல கணக்கை செய்வோம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்குன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல 2 இது கேட்டிருப்பான். என்ன கேட்டிருக்கு? x/y. ஃபர்ஸ்ட் பாரு மணி கொஸ்டினை பாரு. x by plus y by x டேய் ஈக்குவல் டு 2 cos α minus பீட்டாவா? ரைட். இந்த இருக்கு. இதை ப்ரூவ் பண்ண போறேன். கவனி. இதை எடுத்துக்க. முதல்ல ஏற்கனவே செஞ்சிருக்கேன், பார்த்துக்கோ. x/y. x இந்த இருக்கு. cos α plus I sin α. இல்லை ஒன்று செஞ்சுக்க. இதை மேலே கொண்டு போனோம்னா இன்வர்ஸா மாறும். y பவர் -1 அப்படின்ற மாதிரி y இன்வர்ஸ் அப்படின்ட்டு. அப்போ x இருக்கட்டும், y என்ன வந்துடும்? இன்வர்ஸ். அப்போ x-க்கு எழுதணும்னா இதை எழுதணும். cos α plus I sin α. y இன்வர்ஸ்க்கு எழுதணும்னா இதை எழுதி ஹோல் பவர் -1 போடணும். அந்த -1 நடுவில் கொண்டு வந்துரு. இந்த இப்படி கொண்டு வந்துரு. cos β minus I sin β. அவ்வளோதான். இப்போ 2 போலார் ஃபார்மை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆர்குமெண்ட் 2ஐயும் கரெக்ட் பண்ணா போதும். அப்போ இதுல மைனஸ் இருக்கு. அப்போ 2ஐயும் சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். பிளஸ் பண்ணிடாதீங்க. சரியா? இப்போ எழுதுறத பார்த்துக்கோ. cos α minus β plus I sin α minus β. இது ரிக்வயர்டு 1 சைடு கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து ஈஸி. இதை கண்டுபிடிக்க போறேன். y by x. இதை
1/x/yன்னு எழுதலாமான்னு யோசிக்கணும். இதை ரிசிப்ராக்கல் பண்ணா இது வந்துரும்ல, அதுக்காண்டி மறுபடியும் ரிசிப்ராக்கல் பண்ணிடாத. இதை அப்படியே மேலே கொண்டு போனோம்னா இன்வெர்ஸ் ஆகும். x/y ஹோல் இன்வெர்ஸ். x/yனா இதுதானே. அப்ப இதுக்கு மேல என்ன போட்டிருக்கோம், இன்வெர்ஸ் போட்டிருக்கோம். அப்ப இந்த இடம் என்ன ஆயிரும், அவ்வளவுதான் ஆன்சர். cos ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா. இது செகண்ட் ஒன். சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஆட் பண்ணா ஆன்சர் வரும். டேய் கவனி, ஃபர்ஸ்ட் இதுதான் ஆன்சரு. x/y பிளஸ் இது y/x. ரெண்டையும் ஆட் பண்றோம்னா கூட்டுறோம். இது ரெண்டையும் டேய் கவனிச்சுக்கோ, இதை நிறுத்தி வச்சுக்கிறோம். இது பிளஸ், இது என்னது, அப்ப ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இது ஒரு காஸ் ஆல்பா, இது ஒரு காஸ் ஆல்பா. அப்ப என்ன வந்துடும், 2 cos ஆல்பா மைனஸ் பீட்டா. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். பார்த்துக்க வேண்டாம், இந்த இருக்கு தெரியுதா. இதே மாதிரி அடுத்து செய்யணும். சரி நிறுத்திக்கிறோம், அப்புறம் பார்த்துக்குருவோம்.